மே மாத பலன்கள். பொதுவாகவே இந்த மாத பலன்கள் போடுறதுக்கு சிக்கல் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட கன்ஃபியூஷன். சார், சனி பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, ராகு கேது பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, குரு பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல்னா என்னன்னா, இந்த மாதத்தில் எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம், இந்த மாதத்தில் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாமா, அந்த மாதிரி விஷயங்கள். வருட பலன்கள் என்பது பொதுவாகவே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வருட பலன்கள். மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கவிருக்கிறது. என்னவென்றால், சுக்கிர பகவான் தொடர்ந்து ஒரு 3 மாசம் ஓவர் ஸ்டே பண்றார் மீனத்துல. செவ்வாய் பகவான் ஏன்னே தெரியல, இவரு ஒரு 4 மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு கடகத்துல. இவங்கெல்லாம் யாருமே கேட்க முடியாதுன்னா கேட்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். நினைச்ச இடத்துக்கு போவாங்க, வருவாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ நேர்மையான அதிகாரிகள். ஸோ சுக்கிர பகவான் இந்த மாதிரி உச்சம் பெற்று இருப்பதால் என்னென்ன நடக்கும்? உலகமே காதலில் முழுகும். சுக்கிரன் உச்சம். மே மாதம் என்ன ஆகிறது? புதாதித்ய யோகம் பெற்று சூரியனும் புதனுமாக சேர்ந்து ரிஷபத்தை அலங்கரிக்க போகிறார்கள். மிதுனத்திலே வரும் குரு பகவான் டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸை தரப்போகிறார். ஏற்கனவே டிஜிட்டல் வேற வழியில போயிட்டு இருக்கு. இப்போ ஏஐ எல்லாம் நம்மளை ஆட்சி செய்ய போகிறது. செவ்வாய் நீச்சமாக கடகத்திலே இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்குமாக வருகிறார். இவர்கள் வருவதால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது, யார் யாரெல்லாம் குபேரனாக போறீங்க, யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, காதல் ஓகே ஆகிறது யாருக்கெல்லாம், யாரெல்லாம் வெளிநாடு போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறு வயதிலிருந்தே நிறைய கஷ்டங்கள் பட்டவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டவங்க. இவங்கெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள்லாம் பாவம். இவர்களுடைய வாழ்க்கை மே மாதம் எப்படி இருக்கும் என்றால், மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எல்லாமே நல்ல கிரகங்களாவே உங்களுக்கு செட் ஆயிருக்குது. எனக்கு தெரியல நீங்க இதை எப்படி இதை வச்சு படைக்க போறீங்கன்னு தெரியல. ஏன்னா திடீர்னு உங்க கையில ஒரு கோடி ரூபா கொடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, சார் எங்கிட்ட. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர்னு இவ்வளவு நல்ல கிரகங்கள்லாம் சேர்ந்த உடனே இப்போ நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அதான் ப்ராப்ளமே. இப்ப எல்லா கிரகமும் நல்லா இருக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, யார்கிட்டையும் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. எனக்கு 7.5 சனிப்பா, எனக்கு அஷ்டம சனிப்பான்னு ஓட்டிக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. பார்த்து மிதுன ராசிக்கு ராம்ஜி சார் சூப்பரா சொல்லிக்க, பிரமாதமா இருக்கீங்க போல இருக்கு, இவருக்கு வேற வேலை இல்லைங்க, நிம்மதியாவே இருந்தாலும் வாழ விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு 10லே சனி வருகிறார். உங்களை ப்ரூவ் பண்ண போறீங்க உலகம் எங்கும். நம்ம கபிலம் மாதிரி தான் போய் சொன்னா நான் யாருங்கிறத காட்ட வேண்டிய நேரம் இது அப்படிங்கிற மாதிரி பாக்ஸிங். அந்த மாதிரிலாம் உலகத்தோட சண்டை போட போறீங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது கெட்ட பழக்கங்கள் இருந்தா எல்லாம் போயிடும். மிதுன ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, எழுந்து வர போறீங்க. ஒரு பீனிக்ஸ் பறவை போல கஷ்டங்கள்லாம் அப்படி உதிர்த்துட்டு மேல வர போறீங்க. ஒரு பெரிய ஆளா அப்படி உலகம் வியந்து பார்க்கும். கேட்கும் போது நல்லா தான் இருக்கு. எல்லாரும் இப்படிதான் கமெண்ட்ஸ்ல போடுறீங்க. எனக்கு என்னன்னு தெரியல. நல்லது சொன்னா உங்க மனசு நம்ப கூட மறுக்குது. ஒரே ப்ராப்ளமா சொல்லி சொல்லி ஹாஸ்பிட்டல் போறீங்க, டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அந்த டாக்டர் படிக்கலன்ட்டு போயிடுறீங்க. வந்ததுக்கு 2 வியாதி சொன்னாதான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. அந்த மாதிரி தான் கிரக பயிற்சி நீங்க பார்க்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் சொல்றானா, ப்ராப்ளம் ஏங்க சொல்லணும்? நிறைய பேர் கேட்குறீங்க, பரிகாரம் தான் சொல்லுங்க. நல்லாதான் இருக்கு, அப்புறம் இருக்கே பரிகாரம். 10ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார். உலக புகழை தருவார் சனி பகவான். 10லே வேற யார் இருக்கா? 10ஆம் இடத்திலே சனியோடு சேர்ந்த சுக்கிரன், யோகாதிபதி சுக்கிரன், 5 குடையவன், யோகத்தை மட்டுமே தரக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அடுத்ததாக ராகு பகவான் 9லும் கேது 3லும் இருக்கிறார். இது ஒரு கெட்ட பாயிண்ட், அது அப்புறம் பேசுவோம். முதல்ல நல்ல விஷயம் பேசுவோம். 3 கூடிய சூரியன் மறைந்து 12ஆம் வீட்டிலே என்ன ஆகிறார்? விபரீத ராஜயோகம் பெறுகிறார் சூரியன். அரசு சம்பந்தப்பட்ட ஆதரவு, அரசு அமைப்புகளால் நற்காரியங்கள் எல்லாம் ஏற்படுகிறது புதனோடு சேர்ந்த சூரியன். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் 12 உங்களுக்கு 11 கூடிய தனாதிபதி, லாபாதிபதி செவ்வாய், தனாதிபதி வீடு 2ஆம் வீட்டில் இருக்கார். அற்புதங்களில் மிக அற்புதம் இதுதான்.
காரணம் என்னவென்றால் உங்களுக்கு 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திலே லாபாதிபதி செவ்வாய் இருக்கிறார். சூப்பரான டைம் சார், இதை விட சூப்பரான டைம் எதுவுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தால், இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகமுமே சூப்பரா இருக்கு. ராசியில் இருக்கின்ற குரு 5, 7, 9 பார்க்கிறார். அப்ப புத்திர பிராப்தி, குழந்தை கொடுத்துறார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுறார். வேலை, அதாவது ஃபாரின் போறவங்களுக்கு ஃபாரின் யோகங்களை தரார். 9ஆம் இடத்தை பார்த்து பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணிடுறார். எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிடுறார். இந்த பக்கம் சனி பகவான் 10ல் இருக்கிறவர் 3ஆம் பார்வையா 12 பார்க்கிறார். 7ஆம் பார்வையா 4ஆம் இடம், உயர் கல்வி உயர் பதவியை பார்க்கிறார். 10ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் மாபெரும் யோகங்களை பெறுகிறீர்கள். 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது திருமணம் இருந்தால் திருமணம் பண்ணுவீங்க. அது சில பேருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ப்ராப்ளமா இருக்கும், மறுமணம், 2வது திருமணம் பண்றவங்க அவர்களுக்கு அது போன்ற யோகங்கள் இருக்கு. ஒரு 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க, பிரிஞ்சிட்டு பாட்டு பாடுறாங்க உட்காந்து, சுகமா. எதுக்கு, ஏன், ஒய், ஏன் பிரின்னு எதுக்கு பாட்டு பாடணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லாத ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத பிரச்சனையா இருக்கும். வெறும் ஈகோனால பிரிஞ்சிருக்கீங்க. குரு பார்த்துட்டார். இந்த பதிவை பார்த்த உடனே நீங்க போன் பண்ணி ஒரு ஐ லவ் யூ சொல்லி உங்க மனைவியோட சேர்ந்துட்டீங்கன்னா இந்த பதிவு வெற்றி பெற்றது என்று பொருள். என்ன சார், சின்ன வாழ்க்கை, அவ்வளவுதான். இதுல சண்டை போட்டு நமக்கு என்ன விருதா கொடுக்க போறாங்க? ஒரு ப்ராப்ளம் சொன்னேன்னு அதான் இது. 3லே கேது வரும் பொழுது உடன் பிறந்தவர்களோட சண்டைகள், உடன் பிறந்தவர்களோட பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்களுடைய அனுகிரகம்லாம் கம்மியாயிடும். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போறது, அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு செல்றது போன்ற விஷயங்கள் ஏற்படும். 9ஆம் வீட்டு ராகு உங்களுக்கு அப்பாவோட ஸ்தானத்தில் இருக்கிறனால அப்பாவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. இது இந்த 2 தான் ப்ராப்ளம். மற்றபடி ஜென்ரலா எல்லா விஷயங்களுமே சூப்பரா இருக்கும். இந்த ஜாதக அமைப்பு, கிரக அமைப்பு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பலத்தை தரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசிக்காரர்கள் எதை நினைத்தாலும் அதை அடைவீர்கள். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே, நேரம் நல்லா இருக்கும் போதே நல்ல விஷயங்களை செஞ்சிருங்க. எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த 40s 30s 40ஸ்லயே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருங்க. ஏன்னா ஹூ நோஸ், அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடும், ஹூ நோஸ் உடம்பு தளர்ந்து போயிடும். அதனால இந்த பீரியட்லயே நீங்க நல்ல விஷயங்களை நோக்கி முன்னேறணும். ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம், பொன்னார் மேனியன் குரு உடம்புல உட்கார்ந்து ஏற்படுகிறது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கில் உருவாகி இருக்கிறது. மலேசியாவான் நண்பர்கள், நீங்க இனிமே எனக்கு போன்ல பார்க்க வேண்டாம், நேரடியாவே பார்க்கலாம். வாரம் வாரம் வரேன், புக் பண்ணிக்கோங்க, நேரடியாக வருகிறேன். உங்களுக்கு விஷ்ணுமாயா ஹோமங்கள், எந்த விதமான பிரச்சனைகள் உங்கள் வீட்டிலே செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.